யாழ்ப்பாணம் சுன்னாகம் பாரம்பரிய ரொற்றி கழகத்தினால் மட்டுவில் சபினா முன்பள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் மட்டுவில் சபினா முன்பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கான கதிரைகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைதிகள் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காகவும் நூல் வாசிப்பை ஊக்கப்படுத்தும் நோக்குடனும் ஒரு தொகை புத்தகங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. எலிபென்ட் 8 ஹெல்பிங் ஹியூமன் அமைப்பின் அனுசரணையில் குறித்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை சுன்னாகம் பாரம்பரிய ரொற்றி கழகத்தின் 2025-2026 ரொற்றி ஆண்டிற்கான நிர்வாக கையளிப்பும் இடம்பெற்றது. இதன்போது 2024-2025 ரொற்றி ஆண்டுக்கான தலைவர் கிருபாகரன் ரணிதாவால் புதிய ஆண்டுக்கான தலைவர் சிபோஜாவிடம் நிர்வாகம் கையளிக்கப்பட்டது. சுன்னாகம் ரொற்றி கழகம் கடந்த ரொற்றி ஆண்டில் சிறந்த சேவைகள் மூலம் 16 விருதுகளை பெற்றிருந்த நிலையில் அதற்கு பாராட்டம் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்வில் சுன்னாகம் ரொற்றி கழகத்தின் முன்னாள் தலைவர் அமரர் கிருபாகரனும் நினைவு கூறப்பட்டார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர்.